Hello friends, welcome to Krishna's Tech Info. இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விண்டோஸ் டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 வந்து நம்ம நார்மலாக ஸ்டேட்டஸ் பாரில் எதுவுமே வந்து எந்த ஒரு கஸ்டமைசேஷனும் இல்லாமல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம விண்டோஸ் 10 இல்லை 11 ஸ்டேட்டஸ் பாரை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் விண்டோஸ் டூலேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விண்டோஸ் ஸ்டேட்டஸ் பாரை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து பைத்தானில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த லிங்க்கில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலர் பேஜ் இருக்குது. இன்ஸ்டாலர் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணோன்னா இங்கே வந்து ஸோ MSIயோட டவுன்லோட் லிங்க் இருக்குது. இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் வந்து இது ஸ்டோர் ஆகுது. நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த டூல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே YASPன்னு இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஒரு டாஸ்க் பார் வந்து இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லெஃப்ட் கார்னரில் வந்து இப்போது ஸோ இதில் வந்து அபவுட் திஸ் PC ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதிலே உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே உங்களுக்கு யூசரோட ஹோம் டைரக்டரி ஓப்பன் பண்ணுறது, டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் பிக்சர்ஸ் எல்லாத்துக்கான ஷார்ட்கட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே உங்களுக்கு ஸ்லீப் ஆப்ஷன், ரீஸ்டார்ட், ஷட் டவுன் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டார்ட்டில் வந்து நமக்கு வர்ற ஆப்ஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க் பாரில் வந்து உங்களுக்கு சென்டர்லேயே வந்து டைம் அப்புறம் டேட் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ ரைட் சைடில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாமே காட்டுது. ஸோ டாஸ்க் பாரில் நம்ம என்ன பின் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்க ஐக்கான் செலக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து சைன் அவுட் ஆப்ஷன், அப்புறம் ஷட் டவுன், ரீஸ்டார்ட் எல்லாமே இருக்குது. இந்த லிங்க்கு கீழே வந்து நமக்கு கரண்ட்டாக அவைலபிளாக இருக்க விட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன், பேட்ரி, ப்ளூடூத், பிரைட்னஸ், அதுக்கப்புறம் CPU, கிளாக் இதெல்லாமே வந்து கரண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபியூச்சர்லேயும் மற்ற விட்ஜெட்ஸ் வந்து இவங்க அப்டேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இருக்க விண்டோஸ் ஸ்டேட்டஸ் பார் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு விண்டோஸ் ஓப்பன் சோர்ஸ் ஸ்டேட்டஸ் பாரை பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.